மன்னார் மாவட்டத்தில் முசலி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முத்தரிப்புத்துறை கிராமத்திலும் மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பேசாலை கிராமத்திலும் குறுகிய காலத்தில் கடலரிப்பு பாதிப்பு அதிகரித்துள்ளதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மன்னார் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பேசாலை கிராமத்தில் கடலரிப்பினால் 150 மீட்டர் வரை கடலரிப்பு ஏற்பட்டுள்ளது. கடலரிப்பினால் தங்களின் வள்ளங்கள் மீனவ வாடிகளும் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இந்த கடலை பார்க்கும்போது எங்களுக்கு சரியான கவலையாக இருக்குது. என்னடா கடல் அரிப்பு அரிச்சு வந்துனே இருக்குது. எங்களோட சின்ன காலத்துலலாம் நாங்கள் இதில் விளையாடுற காடம் இதே ஊரம் காற்று வாட மூச்சாக இருந்ததுன்னா எங்கள் தண்ணி இந்த ரோட்டை தாண்டி உள்ளுக்குள்ளே வந்துடும், ஊருக்குள்ளே வந்துடும் தண்ணி. 150 அடிக்கு மேற்பட்ட தூரத்தில் இந்த கடல் அரிச்சு முன்னோக்கி வந்திருக்குது. எதிர்காலத்தில் உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு இழப்பை நாங்கள் சமூகமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனிடையே முசலி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முத்தரிப்புத்துறை கிராம மக்களும் கடலரிப்பால் சவால்களை எதிர்நோக்கி வருகின்றனர். கடலரிப்பினால் தாம் அதிகளவில் பாதிக்கப்படுவதாக மீனவர்களும் கரையோரங்களில் வாழும் மக்களும் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே இதுக்கு உரிய அதிகாரிகள் விரைவில் தீர்வினை பெற்றுத் தருமாறும் மன்னார் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். எங்கள் கிராமம் கடந்த ஒரு வருடங்களாக சரியான இந்த கடல் சீற்றம் கடல் அரிப்பால் நிறைய நிலப்பரப்புகள் ஆற்றுக்குள்ளே போயிட்டு மல்வத்தையா பக்கம் இது ஒரு உல்லாசங்கள். அப்போ இந்த கிராமம் இப்படியே விடும் பட்சத்தில் குறுகிய காலத்திலே கிராமம் இல்லாமல் போகும் சந்தர்ப்பம் இருக்குது. இப்போ ஊருண்ட அரைவாசியே போயிட்டு ஊருண்ட அரைவாசிக்கிட்ட போய் இங்கே பார்த்தா இப்போ இன்னும் இருக்கிற டொய்லெட்டுகள் இந்த மரங்கள் எல்லாம் விழுந்து இன்னும் விழுந்துகாண்டு இருக்குது. இன்னும் முடியல விழுந்துகாண்டு இருக்குது. இனி அடுத்த வெள்ளங்கள் வந்தால் ஊரே போயிடும் போல. அப்போ அப்படி ஒரு காரணத்தால் நீங்கள் எங்களுக்கு இதை பார்த்து எங்களோட ஒரு கல்யாணம் போட்டு தரக்கூடிய மாதிரி அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம். மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்கவிடம் இது தொடர்பில் நாம் வினவினோம். மேலும் மன்னார் மாவட்டத்தின் பல பகுதிகளில் அண்மை காலங்களில் கடல் அரிப்பு பிரச்சினை அதிகரித்துள்ளது. தற்போதைய அரசாங்கமாகிய நாங்கள் குறிப்பாக கடற்தொழில் அமைச்சு மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சின் கீழ் கடற்கரை அரிப்பு ஏற்படும் இந்த இடங்களை கண்டறிந்து இப்பகுதிகளுக்கு தற்காலிக நிரந்தர கட்சுவர்களை கட்டுதல் போன்ற நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளோம். இந்த கடலரிப்பை குறிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது.